பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். இந்திய அரசியலையே பசும்பொன்னை சுற்றி வர செய்த முத்துராமலிங்க தேவர் வரலாறை விரிவாக காண்போம். ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அருகே உள்ள பசும்பொன் கிராமத்தைச் சேர்ந்த உக்கிரவண்டி தேவர் இந்திராணி தம்பதிக்கு கடந்த 30/10/1908 மகானந்த பிறந்தவர்தான் முத்துராமலிங்க தேவர். வீரம், விவேகம், நேர்மை ஆகியவற்றுடன் வாழ்ந்த ஆதி முத்துராமலிங்க தேவரின் பெயரை வைக்க வேண்டும் என்று உறவினர்கள் விரும்பியதால் அப்பெயரை வைத்ததாக கூறப்படுகிறது. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் 6 மாத கைக்குழந்தையாக இருந்தபோது அவரது தாய் இந்திராணி இறந்து விட்டார். இதனால் உக்கிரவாண்டி தேவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். அந்த பெண்ணும் சிறிது காலத்தில் இறந்து விட்டதால் மேலும் ஒரு பெண்ணை உக்கிரவாண்டி தேவர் மணமுடித்தார். இதனால் பாட்டி பார்வதி அம்மாள் அரவணைப்பால் பசும்பொன்னை அடுத்துள்ள கல்லுப்பட்டி என்ற கிராமத்தில் முத்துராமலிங்க தேவர் வாழ்ந்தார். அப்போது கமுதியைச் சேர்ந்த ஐசா பேபி என்ற முஸ்லிம் பெண்ணிடம் முத்துராமலிங்க தேவர் பால் குடித்து வளர்ந்துள்ளார். இதனால் அந்த முஸ்லிம் பெண்ணை முத்துராமலிங்க தேவர் ஒருபோது மறந்ததில்லை. முத்துராமலிங்க தேவர் தனது 6 வயதில் கல்வி வாழ்க்கையை தொடங்கினார். அந்த கால வழக்கத்தின்படி குருகுல வாழ்க்கையை கல்வியாக திணைப்படி தஞ்சாவூர் பகுதியைச் சேர்ந்த ஆசிரியரிடம் கற்றார். இதன் பிறகு 1917 கமுதியில் இருந்து அமெரிக்கா மிஷன் ஆரம்ப பள்ளியில் சேர்ந்து முத்துராமலிங்க தேவர் கல்வி பயின்று வந்தார். கடந்த 1924 5ஆம் வகுப்பை முடித்து முத்துராமலிங்க தேவர் மதுரையில் புகழ்பெற்ற விளங்கும் ஐக்கிய கிறிஸ்துவ பள்ளியில் உயர்நிலை கல்வி பயின்றார். இந்நிலையில் கடந்த 1927 குடும்ப சொத்து வழக்கு தொடர்பாக பிரபல காங்கிரஸ் பிரமுகரும் முன்னணி வழக்கறிஞருமான சீனிவாசனை சந்திக்க முத்துராமலிங்க தேவர் சென்னைக்கு சென்றார். அப்போது சென்னையில் நடைபெற்ற அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்துக்கு முத்துராமலிங்க தேவரை அழைத்துச் சென்றார் வக்கீல் சீனிவாசன். சிறப்பு பார்வையாளர் பகுதியில் அமர வைத்ததால் சுபாஷ் சந்திர போஸின் உணர்ச்சி மிகு உரையை கேட்டு விடுதலை போராட்டத்தில் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொள்ள முத்துராமலிங்க தேவர் தீர்மானித்தார். அன்று முதல் விலை உயர்ந்த ஆடைகளை உடுத்துவதை நிறுத்தி கொண்ட முத்துராமலிங்க தேவர் தூய்மையான கதர் ஆடைகளை விரும்பி அணிய தொடங்கி முழு காங்கிரஸாக தன்னை மாற்றிக்கொண்டார். வழக்கறிஞர் சீனிவாசன் இல்லத்தில் தங்கியிருந்த போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் தேசிய உணர்வு கண்டு மகிழ்ந்தார் நேதாஜி. இந்நிலையில் 1935 1936 நடந்த தலைவர் தேர்தலில் பாட்டாயி சீதாராமையை நிர்மாணித்தார். அவரை எதிர்த்து நேதாஜி போட்டியிட்டார். இதனால் நேதாஜிக்கு ஆதரவாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் களத்தில் இறங்கியதால் தேர்தலில் வெற்றி பெற்றார். காங்கிரசின் பல கொள்கைகளில் முரண் கொண்டிருந்த நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் 1939 காங்கிரஸ் கட்சிக்குள் இருந்தபடியே அகில இந்திய பார்வர்ட் பிளாக் என்ற இலக்கியத்தை தொடங்கினார். அகில இந்திய பார்வர்ட் பிளாக் கட்சியில் பணியாற்ற தொடங்கிய முத்துராமலிங்க தேவர் தொடர்ந்து 3 முறை மக்களவைக்கு தேர்வானார். இந்திய அரசியலில் பெரிய கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் 3 முறை 1952 1957 1962 மக்களவை தேர்வு செய்யப்பட்ட பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் மட்டுமே என்பதுதான் இன்று வரை வரலாறாக உள்ளது. கடந்த 1954 மொழிவாரி மாநில பிரிவினை எதிர்த்து மக்கள் நடத்திய போராட்டத்தை ராஜாஜி அரசு பலவந்தமாக அடக்கியது. அப்போது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை ஒரு வழக்கில் கைது செய்து பிரிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. இதில் இருந்து தப்பிக்க தலைமறைவாக இருந்தபோது சிறு வயதில் பாலூட்டி வளர்த்த ஆயிஷா பேபி காலமாகிவிட்டார். அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக முத்துராமலிங்க தேவர் எப்படியும் வருவார் என்பதால் அவரை கைது செய்ய புலனாய்வு போலீசார் கமுதியை முற்றுகையிட்டு காத்திருந்தனர். அப்போது இஸ்லாமிய பெரியவர் போன்ற தோட்டத்தில் வந்த ஒருவர் ஆயிஷா பேபி உடலுக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அடுத்த கணமே காணாமல் போய்விட்டார். அந்த பெரியவர் முத்துராமலிங்க தேவர் என்பது பிறகுதான் தெரிய வந்தது. கடந்த 1962 தேர்தலில் முத்துராமலிங்க தேவர் வெற்றி பெற்றதும் உடல்நலை குறைவு காரணமாக அவரால் நாடாளுமன்ற கூட்டத்தில் பங்கேற்க முடியாமல் போனது. எனவே மதுரை திருநகரில் தங்கி ஓய்வும் சிகிச்சையும் பெற்று வந்த முத்துராமலிங்க தேவர் 1963 அக்டோபர் 29 மரணம் அடைந்தார். அவர் மரணத்திற்கு பின்னர் தனது உடலை சொந்த ஊரான பசும்பொன்னில் அடக்கம் செய்ய
வேண்டும் என கூறியிருந்ததால் அக்டோபர் 30ஆம் தேதி பசும்பொன்னில் அவரது உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்நினைவிடத்தில் ஒவ்வொரு ஆண்டும் முத்துராமலிங்கத்தேவர் பிறந்து மறைந்து அக்டோபர் 30ஆம் தேதி அன்று ஜெயந்தி விழா மற்றும் குருபூஜை விழா மிகவும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. தென் தமிழகத்தில் மட்டும் கொண்டாடப்பட்டு வந்த முத்துராமலிங்கத்தேவர் ஜெயந்தி விழா நாளடைவில் தமிழக அரசியலை தாண்டி இந்திய அரசியலில் முக்கிய நிகழ்வாக மாறிப்போனது.